ஆசனமானது மிக பிரம்மாண்டமான பெரிய அளவிலே காணப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா பலர் ஒருவருக்கல்ல இன்னும் ஒரு சிறிய ஆசனமும் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா அதற்கு அருகிலே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ என்னத்தை பார்க்க போகிறோம்டா, சிகிரியாவில் காணப்படுகின்ற அரசனுடைய இருக்கைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இடமானது சிகிரியா குன்றிலிருந்து இறங்குகின்ற பகுதிக்கு அருகிலே காணப்படுது. பார்த்திங்கன்னா இந்த இடமானது ஒரு அரசனுடைய ஒரு கட்டளையை வழங்கக்கூடிய ஒரு ஆசனம் காணப்படுகின்ற இடம். பார்த்திங்கன்னா இந்த ஆசனமானது மிக பிரம்மாண்டமான பெரிய அளவிலே காணப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா பலர் ஒருவருக்கல்ல பலர் இருக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டதாக இது காணப்படுது. பார்த்திங்கன்னா அல்லது ஒரு பிரம்மாண்டமான பெரிய மனிதர் இருக்கக்கூடிய ஒரு ஆசனமாகவும் இது பார்க்கப்படுது. பார்த்திங்கன்னா வளைவு தன்மை கொண்டதாக இது காணப்படுது. இன்னமும் அதன் தன்மையானது அழிவடையாமல் காணப்படுகிறது. இந்த ஆசனத்துக்கு அருகிலேயே ஒரு குன்று காணப்படுது. அதில் பார்த்திங்கன்னா இவ்வாறான வாய்க்கால் போன்ற ஒரு அமைப்பு காணப்படுது. இந்த அமைப்பானது மேல் குன்றிலிருந்து வருகின்ற நீரானது கீழே கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதனூடாக இங்கு மாளிகையை குளிர்மைப்படுத்துகின்ற ஒரு இடமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஆசனத்திற்கு அருகிலேயே இன்னும் ஒரு ஆசனம் காணப்படுகிறது. இந்த ஆசனமானது அரசர் அல்லது இங்கு காணப்படுகின்ற மன்னருடைய கட்டளையை நிறைவேற்றுபவரின் ஆசனமாகவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா சதுர வடிவம் போன்ற சிறிய சிறிய துளைகளும் காணப்படுது. அதற்குரிய எந்த கட்டடங்களும் இல்லை, இடிபாடுக்குள்ளே உள்ளாயிருக்கலாம். ஆனால் அதுக்கு காணப்படுகின்ற அதில் அருகில் காணப்படுகின்ற மலையில் பார்த்திங்கன்னா இவ்வாறான படியமைப்பு காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா இந்த மலையில் இருந்து படியால் இந்த ஆசனத்திற்கு செல்லக்கூடியதாக இருந்திருக்கலாம். அப்படியே நம்ம தொடர்ந்து அந்த வீடியோவை மற்ற வீடியோவை பார்க்கலாம். இன்னும் ஒரு சிறிய ஆசனமும் காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா அதற்கு அருகிலே இன்னும் ஒரு ஆசனம் காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா இந்த ஆசனம் குகை போன்ற அமைப்புக்குள்ளே காணப்படுகிறது. இங்கும் இந்த கற்குன்றானது வெட்டப்பட்ட நிலையில் நீரானது உட்பகுதிக்கு செல்லாதவாறு காணப்படுகிறது. இன்னும் பளிங்கு போன்றே இவ்விடமானது பார்க்கப்படுகிறது. பார்த்திங்கன்னா இந்த இடத்திற்குள்ளேயே இவ்வாறான பள்ளங்களும் இருக்கி எதற்கு இருக்கென்று தெரியாது. இந்த ஆசனத்திற்கு அருகில் இன்னும் ஒரு குகை காணப்படுகிறது. அதுவும் பாதுகாக்கப்படுகிறது. பார்த்திங்கன்னா இந்த அருகிய வடிவமானது மேலே சிகிரியா குகை ஓவியங்கள் இவ்வாறு தான் காணப்பட்டது. சிகிரியா குகை ஓவியங்கள் இருந்திருக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கு படி போன்ற அமைப்பு அதிகமாக காணப்படுது.